அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹிஸ்டரி ஆஃப் பழனி பாபா பார்ட் 2. கல்லூரி காலங்களிலே பொது வாழ்வில் அடியெடுத்து வைத்தார். மீலாது நபி ஷரியத் மேடைகளை தன்னுடைய பேச்சை துவங்கினார். புது ஆயக்குடியில் நைனா முகமது என்பவர் தலைமையில் நடைபெற்ற முஸ்லிம் லீக் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசியதான் பாபாவின் முதல் அரசியல் பொது மேடையாகும். டெல்லியில் 10 ஆண்டுகள் படித்து முதுகலை படிப்பு முனைவர் பட்டமும் பெற்றார். எல்லாவற்றையும் எளிதாக புரிந்து கொள்ளும் ஆற்றலும் அறிவாண்மையால் ஆழ்ந்து சிந்திக்கும் திறனும் ஆங்கில புலமையும் சட்ட நுண்ணறிவும் பாபாவின் பேச்சு ஜனரங்கமாக இருந்ததற்கு காரணம். இந்திய சிறையில் சிறைவாசியாக இருப்பதில் பெருமை அடைகிறேன். இந்தியாவின் ஜனாதிபதியாக இருப்பதில் பெருமை அடைகிறேன். அவருக்கு முன்பு 10 நபர்கள் மேடையில் பேசியிருந்தாலும் அவருடைய பேச்சுதான் மக்களின் மனதில் பதியும். பழனி பாபா தனது வாழ்நாளில் மொத்தமாக பேசிய கூட்டங்களின் எண்ணிக்கை 13,207. இக்கூட்டங்கள் அனைத்தும் இஸ்லாமிய கருத்தியல், இஸ்லாமிய சமுதாய விழிப்புணர்வு, பாட்டாளி வர்க்க விடுதலை, ஒடுக்கப்பட்டவரின் அரசியல் விடுதலை, சம உரிமை இழக்கப்பட்ட அடிமைப்படுத்தப்பட்ட என்னுடைய மக்களுக்கு நான் குரல் கொடுக்காமல் இருக்க மாட்டேன். சாகும் தருவாயாக இருந்தாலும் கூட, தூக்கில் தொங்குகின்ற கடைசி 1 நிமிட நேரம் இருந்தால் கூட, அந்த 1 நிமிடம் கூட மக்களே விழிப்புணர்வு கொள் என்று தான் சொல்வேனே தவிர என் மரணத்தை நோக்கி நான் மரணம் வந்து விட்டதே என்று வருந்த போவதில்லை சகோதரனே. லட்சியவாதிகளுக்கு ஏதடா மரணம்? லட்சியவாதிகள் அழிந்தாலும் லட்சியங்கள் அழிய போவதில்லை. என்றாவது இந்த சமூகம் விழிப்புணர்வு அடைந்தே தீரும். இந்துத்துவ எதிர்ப்பு பரப்புரை, சிறுபான்மையினர் பாதுகாப்பு என்று பேசிய அனைத்து கூட்டங்களிலுமே இக்கருத்துக்களை மட்டுமே தொடர்ந்து முழங்கினார். தமிழகத்தில் எல்லைகளையும் கடந்து இந்தியா முழுவதும் அவருடைய குரல் ஒலித்தது. இந்தியாவையும் தாண்டி மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை மற்றும் அமெரிக்காவின் பிலடெல்பியா பல்கலைக்கழகத்தில் அவர் ஆற்றிய நீண்ட உரையை கண்ட அமெரிக்கர்கள் பாபாவின் ஆங்கில புலமையோடு கூடிய திருக்குர்ஆனை பற்றிய பரந்த அறிவையும் கண்டு வியந்தனர். அநீதியை கண்டால் பொறுத்தியல் எனும் இயல்பை கொண்டவர். இந்தியாவில் 26 கோடி முஸ்லிம்கள் ஒவ்வொருவனும் ஒரு போராளியாக மாறி எழும்பி நின்றானே. ஆனால் இந்த இந்திய பூவாகத்தில் நம்மை எதிர்க்க இன்னொரு கூட்டம் கிடையாது. மக்களுக்கு எதிராக தவறுகள் எங்கே நடந்தாலும் அதற்கு துணிவோடு குரலை எழுப்பியவர். தனது சட்ட நுணுக்கத்தால் பொதுநல வழக்குகளையும் தாக்கல் செய்து அதில் வெற்றியும் பெற்றவர்.